சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் போட்டியில் இருந்து 4 பேர் வாபஸ் பெற்றதால் 28 பேர் போட்டியில் உள்ளனர். சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு மீதான பரிசீலனை முடிந்து 32 பேர் களத்தில் இருந்தனர். மனுக்களை வாபஸ் பெறும் நாளான சனிக்கிழமையன்று 4 சுயேட்சைகள் வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றனர். இதையடுத்து 28 பேர் போட்டியில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆர்கே நகர் தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு ஞாயிற்றுக்கிழமை 5 துணை ராணுவ கம்பெனிகளும் அடுத்த வாரம் 5 துணை ராணுவ கம்பெனிகளும் வர உள்ளதாக தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா தெரிவித்தார். தலைமறைவு குற்றவாளிகள் 55 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிமுகவை சேர்ந்த 40 நட்சத்திர பேச்சாளர்கள் உட்பட 164 பேர் தேர்தல் பிரச்சாரம் செய்ய அனுமதி கேட்டுள்ளதாகவும் சந்தீப் சக்சேனா கூறினார். முறைப்படி பரிசீலனை செய்யப்பட்ட பின்னரே காந்தியவாதி சசி பெருமாள் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே தேர்தல் பொது பார்வையாளர் ராஜி நாராயணன் மாற்றப்பட்டு நாகாலாந்து IAS அதிகாரி ஜோதி கலாஸ் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அரசியல் கட்சியினரிடையே தேர்தல் கமிஷன் நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையம் நிச்சயமாக தனது நிலைப்பாடை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இத்தனை கட்சிகளுக்கும் ஒரு நம்பிக்கையின்மையை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி இருக்கிறது என்ற நிலைப்பாடில் உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இதற்கிடையே முதல்வர் ஜெயலலிதா வெற்றி பெற வேண்டும் என்று ஆர்கே நகர் தொகுதி கிறிஸ்துவ அமைப்புகள் ஒன்றிணைந்து சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன், நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். வரும் 21ஆம் தேதி முதல்வரும் ஆர்கே நகர் வேட்பாளருமான ஜெயலலிதா வரும் 21ஆம் தேதி வேன் மூலம் தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.